சட்டத்தை மதித்து நடத்தல். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் பிலிப்பு நகரில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நகரத்து மக்கள் சீறி எழுந்து அவர்களை தடியால் அடித்து ஆடைகளை கிழித்து நடுவர்கள் அவர்களுக்கு தீர்ப்பிட்டு சிறையில் அடைக்கும்படி கட்டளையிடுகின்றார்கள். அப்படி அடைத்து வைத்திருக்கையில் இறுக்கமாக உட்சிறையில் தள்ளி தொழுமரத்தில் கூட அவர்களது கைகளையும் கால்களையும் கட்டி வைக்கின்றார்கள். திடீரென்று ஆண்டவரது கிருபையால் அவர்களது கை விலங்குகள் அவிழ்ந்துவிட அவர்கள் விடுதலை பெறுவதற்காக காத்து நிற்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு நடந்தும் கூட அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் சிறை கூடத்தை விட்டு தப்பி வெளியே சென்றார்களா என்று பார்த்தால் இல்லை, அவர்கள் அங்கேயே தான் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கருத்தை அவர்கள் யாரிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் தெரிந்து கொண்டார்கள். ஒரு முறை வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்த பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காகவும் தனக்காகவும் சேர்த்து ஒரு ஸ்தாத்தோர் நாணயத்தை எடுத்து கொடுத்து, நீ எனக்கும் உனக்கும் சேர்த்து வரியை செலுத்து, ஏனென்றால் நாம் அவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை மதிப்பவராகத்தான் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அதே போன்று அவரை கைது செய்த போதும் கூட தானாக முன் சென்று, நான் தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் இயேசு, என்னை கைது செய்யுங்கள் என்று முன் சென்றார். விசாரணைக்கும் தன்னை உட்படுத்தி கொண்டார். இதெல்லாம் எதை காட்டுகின்றது? ஒருவர் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அவர் ஆட்சிக்கு உட்பட்டவராக இருப்பதால் சட்டத்தின் பிடியில் இருக்கின்றார். சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு சுட்டி காட்டினார். அதையே தான் இன்று பவுலும் சீலாவும் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு சிறை அதிகாரிக்கும் அதை சுட்டி காட்டுகின்றார்கள், நமக்கும் சுட்டி காட்டுகிறார்கள். இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நமக்கு எவ்வளவோ துன்பம் நேர்ந்தாலும் கூட நாம் சட்டத்தை மதித்து நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம்.